இந்தியன் 2 ட்ரெய்லர் எப்படி இருக்கு? இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற டாபிக். ட்ரெய்லர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. இந்தியன் 2 படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல, டாக் இல்ல அப்படின்னு கொஞ்ச நாளாவே சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் முறியடிக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு. பயங்கர ஸ்பீடு. கமலஹாசனுடைய 7-8 கெட்டப், இந்த வயசுலயும் கமலுடைய கெட்டப், ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வாய்ஸ் அடடடா கலக்கி இருக்காரு மனுஷன். உலக நாயகன் தான். ட்ரெய்லர் முழுக்க உலக நாயகன் கமல் தான் டாமினேட் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு கெட்டப்பும் செம்மையா இருக்கு. எப்படி இந்த வயசுல இவரால் இது முடியுதுன்னு தெரியல. கலைக்காகவே அர்ப்பணித்த மனுஷன் இல்லையா? லைக்காவுடைய அபிஷியல் ப்ரோமோல ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. அதாவது நம்பர் 1 இடத்துக்கு போட்டி போடுறாங்களே தவிர உலக நாயகன் கமலஹாசன் இடத்த பிடிக்கணும்னு யாரும் போட்டி போட்ட மாதிரி தெரியலன்னு ஒருத்தர் கமெண்ட் எழுதியிருக்காரு. கரெக்ட் அது. ஏன்னா கமல் தான். அவருடைய இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. கதகளி ஆட்டியிருக்காரு மனுஷன். அதே மாதிரி இந்த ப்ரோமோல, இந்த ட்ரெய்லர்ல சில கான்ட்ரவர்சியல் இருக்கு. ஓப்பனிங்ல சித்தார்த் ஒரு டைலாக் பேசுறாரு. சிஸ்டம் சரியில்லைன்னு வாய் கிழிய பேசுவாங்களே தவிர அதை சரி பண்றதுக்காக ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க அப்படிங்கிற டைலாக் டைரக்டா ரஜினியை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா முதல்ல சிஸ்டம் சரியில்லைங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினவர் ரஜினி தான். அது மட்டும் இல்ல, லால் சலாம் படத்துல இருந்து ரஜினிக்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் டேம் சரியில்லை அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது போக பிஜேபி அட்டாக் பண்ற மாதிரி பேசாம அவனை ஆன்டி இந்தியன் சொல்லிடலாமா அப்படிங்கிற வசனம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ற மாதிரி கட்டுற டாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதுவும் பண்றது இல்ல அப்படிங்கிற வசனம், இது எல்லாமே நல்ல கான்ட்ரவர்சியல் டைலாக்ஸா இருக்கு. படத்துலயும் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும் போல் இருக்கு. நீங்க காந்தியில இது 2வது சுதந்திர போர். நீங்க காந்திய வழியில போராடுறீங்க, நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியில போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு கமல் பேசுற வசனம் சும்மா பொறி பறக்குது. நாட்டுல நடக்கிற ஊழலை எல்லாம் தட்டி கேட்க ஒரு ஹண்டிங் டாக் வரணும்னு சித்தார்த் சொன்னதும் மாறி மாறி பல கெட்டப்ல கமலஹாசனை காட்டுறது இந்த ட்ரெய்லர்ல ரொம்ப சிறப்பான ஒண்ணு. ட்ரெய்லர்ல சொன்ன மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் ஆரம்பமான மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்தியன் 2 படத்தை பத்தி வந்த அப்டேட்ல மக்கள் ரொம்ப பெருசா அட்ராக்ட் ஆகாம இருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் வந்ததும் எல்லாரையும் தட்டி எழுப்புன மாதிரி ஆயிடுச்சு. பாப்போம், ஜூலை 12ஆம் தேதி படம் வருது. அந்த படத்துக்கு இந்த ட்ரெய்லர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருக்குங்கிறது உண்மை. இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே இதோட குவாலிட்டி தெரியுது. போட்டோகிராஃபி, எடிட்டிங், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, சிஜி ஒர்க்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல சங்கருக்கு ஏஆர் ரஹ்மான் போட்ட அளவுக்கு அனிருத் பாடல்களை போடல அப்படின்னு ஒரு சின்ன குறை இருந்துச்சு. ஆனா அந்த பாடல்களும் கேட்க நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரெய்லருக்கு போட்டிருக்கிற பிஜிஎம் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்த் சொன்னாரு, நான் டப்பிங் பேசும்போது இந்த படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும் நினைக்கல, அனிருத் RR வாசிச்ச பிறகுதான் அதனுடைய ரிசல்ட் ரொம்ப பெருசா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இதே பிஜிஎம் அளவுக்கு படத்துல வாசிச்சிருந்தாருன்னா இந்த படம் ஜெயிலரை விட மிகப்பெரிய ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. எத்தனையோ சோதனைகள், கொரோனா, இயற்கை பேரிடர்கள், இந்த மாதிரி எவ்வளவோ நடந்துருச்சு. அது மட்டுமல்ல, விலை மதிக்க முடியாத சில உயிர்களையும் நம்ம இதுக்காக பலி கொடுத்திருக்கோம். அதனால இந்த ப்ராஜெக்ட் ஓடணும்னு ஒவ்வொரு ரசிகனும் விரும்புறாங்க. சில நேரத்துல சில படங்கள் ஓடணும்னு நம்ம மனசு நினைக்கும். அந்த மாதிரி ஒரு டைப்பா படமா இந்த இந்தியன் 2 அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா படமும் நல்லா இருக்கும். நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்கிற நம்பிக்கை சினிமா ரசிகர்களுக்கும் இருக்கிறது. அது நடக்க வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.